திமுகவின் தென்மண்டல மாநாடு மதுரையில் இன்று நடைபெற இருக்கிறது. அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார். இதன் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், இப்ப மாநாடு எப்போ தொடங்குது? இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? அதாவது திமுகவை பொறுத்தவரை வருகிற சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதனை எப்படி தொண்டர்கள் அதற்கு என்ன திட்டங்கள் வகுப்பது என்பது குறித்தெல்லாம் இன்று திமுகவினுடைய பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மதுரை ஒத்தக்கடையில் உள்ள யானைமலை அருகே உள்ள மைதானத்தில் நடைபெறக்கூடிய திறந்தவெளி மாநாட்டில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், எதை முன்வைக்கப் போகிறார் என்பது குறித்து பேசுவதற்காக திமுக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் ஜி.பி. ராஜா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம், இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன, எதற்காக இப்படி ஒரு மாநாடு மதுரையில் நடத்தப்படுகிறது? அதாவது இந்த அதிமுக அரசு பொறுப்பேற்று கடந்த 4 காலமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது 4 ஆண்டு சாதனைன்னு. ஆனால் 4 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு வேதனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் அவங்க சொன்னாங்க, எல்லாமே எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல, எல்லாமே வாய்மொழியாக தான் இருக்குது. அதுபோக அரசு ஊழியர்கள் தற்கொலையிலேருந்து எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவங்க வாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய சிஎம் ராஜினாமா பண்ணுறதும் பொறுப்பேற்றுக்கிறதும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணுன்ற ஒரே நோக்கம்தான் இந்த கூட்டம். அதிமுக அரசை வெளியேற்றுறதுக்கும் திமுக எதுக்காக மக்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காக கூட்டம்தான் இந்த கூட்டம். இவர்களை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், அதிமுக அரசு மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்பதை விளக்குவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரண்யா,